மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி உள்ளது. ஊழியர்களுக்கு உடை அல்லது சிறப்பு உடை வாங்க வழங்கப்படும் கொடுப்பனவு இப்போது வருடத்திற்கு ஒரு முறைக்கு மேல் கிடைக்கும். இதுவரை இந்த கொடுப்பனவு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. ஜூலை மாதத்திற்கு பிறகு மத்திய அரசு பணியில் சேரும் ஊழியர்களும் இந்த கொடுப்பனவின் பலனை பெறுவார்கள் என்று மார்ச் 24, 2025 அன்று அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டது. அதாவது இப்போது இந்த கொடுப்பனவு வருடத்திற்கு ஒரு முறைக்கு மேல் கிடைக்கும். ஆகஸ்ட் 2017 அன்று நிதி அமைச்சகம் வெளியிட்ட சுற்றறிக்கையின்படி சீருடை கொடுப்பனவில் ஆடை கொடுப்பனவு, ஆரம்ப உபகரண கொடுப்பனவு, கிட் பராமரிப்பு கொடுப்பனவு, அங்கி கொடுப்பனவு, காலணி கொடுப்பனவு போன்றவை அடங்கும். ஆடை கொடுப்பனவுக்கான விகிதாச்சார கட்டணம் இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி வழங்கப்படும் தொகை பை 12 மாதங்களின் எண்ணிக்கை, அதாவது அரசு சேவையில் சேர்ந்த மாதத்திலிருந்து அடுத்த ஆண்டு ஜூன் வரை. உதாரணமாக ஒரு ஊழியர் ஒரு வருடத்தின் ஆகஸ்ட் மாதத்தில் பணியில் சேர்ந்து வருடத்திற்கு ரூபாய் 20,000 ஆடை கொடுப்பனவை பெறுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். இந்த சூத்திரத்தின்படி அவர் தனது ஆடை கொடுப்பனவை விகிதாச்சார அடிப்படையில் பெறுவார். இது ரூபாய் 20,000 பை 12 × 11, அதாவது ரூபாய் 18,333. 7வது ஊதிய குழுவின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களின் பல்வேறு பிரிவுகளுக்கு அரசாங்கம் வெவ்வேறு தொகைகளை நிர்ணயித்திருந்தது. இராணுவம், இந்திய விமானப்படை, கடற்படை, மத்திய ஆயுத காவல் படைகள் மற்றும் கடலோர காவல்படை அதிகாரிகள் ஆண்டுக்கு ரூபாய் 20,000 ஆடை அலவுன்ஸ் பெற தகுதியுடையவர்கள். அந்த சுற்றறிக்கை மேலும் கூறுகையில், டெல்லி, அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள், லட்சத்தீவுகள், டாமன் மற்றும் டையூ மற்றும் தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி மற்றும் காவல்துறைகளில் உள்ள இராணுவ, நர்சிங் சேவை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் இந்திய ரயில்வே அதிகாரிகள், சுங்கம், மத்திய கலால் மற்றும் போதைப்பொருள் துறையின் நிர்வாக ஊழியர்கள், இந்திய நிறுவன சட்ட சேவை, குடியேற்ற பணியாளர் பணியகம், அதாவது மும்பை, சென்னை, டெல்லி, அமிர்தசரஸ், கொல்கத்தாவில் மற்றும் குடியேற்ற பணியகத்தின் அனைத்து சோதனை சாவடிகளிலும் ஆண்டுக்கு ரூபாய் 10,000 சீருடை கொடுப்பனவு பெற உரிமை உண்டு. பாதுகாப்பு சேவைகள் மற்றும் CAPFகள், ரயில்வே பாதுகாப்பு படை, யூனியன் பிரதேச காவல் படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல் படை மற்றும் இந்திய ரயில்வேயின் நிலைய மேலாளர்கள் ஆகியவற்றில் அதிகாரி பதவிக்கு கீழே உள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் ஆண்டுக்கு ரூபாய் 10,000 சீருடை கொடுப்பனவை பெற உரிமையுடையவர்கள். சீருடை வழங்கப்பட்டு அதை தொடர்ந்து அணிய வேண்டிய பிற வகை ஊழியர்களான இந்திய ரயில்வேயின் டிராக்மேன்கள், ஓட்டுநர்கள், பணியாளர்கள், கார் ஓட்டுநர்கள் மற்றும் சட்டப்பூர்வமற்ற துறை சார்ந்த கேண்டீன்களின் கேண்டீன் ஊழியர்கள் போன்றவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 5,000 ஆடை கொடுப்பனவு பெற உரிமை உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.